Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் பீஸ்கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃபர் வீடியோ தான். ஸோ நமக்கு வந்து 99% வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கஸ்டமர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு ஆஃபர் தரலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டமே பார்த்தீங்கன்னா பயோ மெட்டீரியல் ப்ளஸ் வந்து மோட்டர்ஸ் தான், சரிங்களா? அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங்கில் வந்து கண்டிப்பாக வெயிட் ஏறி உங்களுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து அதிகப்படியாக தெரியலாம், சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஷிப்பிங்கில் வச்சு உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரலாம்னு சொல்லிட்டு, ஸோ வந்து 21, 22 திங்கள் மற்றும் செவ்வாய், ஸோ இந்த 2 days வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. தமிழ்நாட்டுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங். அதே நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஷிப்பிங் காஸ்ட்டில் வந்து ஒரு 500 ரூபா வருதுன்னா நீங்கள் 250 rupees வந்து பே பண்ணால் போதுமானது. பாதி சார்ஜஸ் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அதர் ஸ்டேட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வந்து டபுள் காஸ்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 days மட்டும் தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம அதிகப்படியாக கொஞ்சம் லோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஆஃபர் போகிறதுக்காகவே வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நிறைய பேர் கேட்கலாம், ஃபிஷ் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஃபிஷ்ஷுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக கேட்கலாம். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தான், ஆனால் வந்து தெர்மாக்கோல் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து காசு பே பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஃபிஷ்ஷோட ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபிஷ் வந்து ஸ்டாக் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து ஒரு 2 week 3 weekல வந்து ஃபேன்சி கோல்டு எல்லாமே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஏதாவது பெஸ்ட்டாக வந்து ஆஃபர் ஏதாவது போட முடியுதான் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அக்சசரிஸ்க்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அக்சசரிஸ் வந்து நம்மகிட்ட வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பயோமெடிஸ் பார்த்துடலாம். ஸோ பயோமெடிஸ் பற்றி நமக்கு வந்து நெனட்டோ ரோல். ஸோ நெனட்டோ ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு 700 பீஸ் கிட்ட நம்ம வந்து ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கோம். இதுலேயே வந்து ஒரு 350 பீஸ் மேலே இருக்குது. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நெனட்டோ ரோல் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 105 grams வந்து வெயிட்டு. இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 6 inch வந்து உங்கள் லென்த்து, வித்து வந்து 1.5 inches வந்து வித்து, சரிங்களா? நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நெனட்டோ ரோல் வந்து ஸ்டாக் இருக்குது. மீடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பால் வந்து ஸ்டாக் கம்மியாக இருக்குது. மீது வந்து நேனோ செராமிக் பால் இருக்குது. மீது வந்து செராமிக் ரெட்டு, அப்புறம் செராமிக் எல்லோ பால், செராமிக் ஒயிட்டு அண்ட் லாவராக்ஸ். இதில் வந்து நமக்கு வந்து 2 சைஸ் இருக்குது. இது வந்து பயோமெடிஸை யூஸ் பண்ணுறதுக்காக வந்து சைஸு. இது வந்து சின்னதாக ஏதாவது ஸ்கேப் மாதிரி சின்னதாக பண்ணுற மாதிரி இருந்தால் 2 inchல வந்து ஒரு 20 கிலோ மட்டும் 2 inchல இருக்குது, 2 inch 3 inchல. ஸோ இதில் வந்து 2 சைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸில் வந்து இது மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா K1 மீடியா பார்த்தீங்கன்னா 1.5 kgs வந்து ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன். ஸோ 1/2 kg பவுச் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய சாண்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பிராண்ட்லேயே இருக்கக்கூடிய சாண்டு, சரிங்களா? இது வந்து 5 kg பேக்கு. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 பேக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்வுட். ஸோ ட்ரிஃப்ட்வுட்டில் வந்து நல்லா இது வந்து ட்ரீட்டட் கிடையாது, நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிக்கணும், சரிங்களா? ட்ரீட்டட்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு இது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாயில் பண்ணி நல்லா நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 10 kg கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து ஷிப்பிங் கிடையாது, ஏன்னா அக்வாரியம் டேங்க்லாம் வந்து ஷிப் பண்ணால் வந்து பிரேக் ஆகிடும், சரிங்களா? அது வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியாது. அதே வந்து இம்போர்ட்டட் டேங்க்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஷிப்மெண்ட் பண்ணலாம், சரிங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பண்ணலாம். ஏன்னா இம்போர்ட்டட் டேங்க்லாம் வந்து ஷிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தெர்மாக்கோல் வச்சு எல்லா சைடுமே கவர் பண்ணி தான் வந்து அனுப்புவோம். ஸோ உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் டேங்குமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு. கிளாஸ் டேங்க் மட்டும் வந்து ஷிப்பிங் கிடையாது. இது வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்கோம். சப்போஸ் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து கடைக்கு வர மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து 10% பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டுடலாம், சரிங்களா? 2 days மட்டும், அந்த 21, 22 மட்டும் ஆஃபர் போட்டுடலாம் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்ச். ஸோ ஒயிட் ஸ்பாஞ்ச் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கோம். இது தேவைப்படக்கூடிய பர்சன் வாங்கிக்கலாம் தாராளமாக. அடுத்து வந்து பாண்டு ஸ்பாஞ்சுமே ஃபுல்லாக ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் பேடு. இதுவுமே ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. இதில் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு, ஸ்டாக் போட்டிருக்கோம். மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதில் வந்து ஒரு 3 பீஸ் மட்டும் இருக்குது. தேவைப்படக்கூடிய பர்சன் எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய ஃபில்டர் பேடு, பாண்டுக்கும் ப்ளஸ் வந்து கேனிஸ்ட்டுக்கும் சம் ஃபில்டருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்டர் பேடு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சாக்ஸு, சம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர் சாக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூபியஸில் சப்மெர்சிபிள் பம்பில் வந்து
20 வாட்லேருந்து 35 வாட்டு 45 வாட்டு 65 வாட்டு 85 வாட்டு 115 வாட்டு இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. ஒரே ஒரு ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் 5000 பார்த்தீங்கன்னா 60 வாட் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் பவர் ஹெட்டில் வந்து உங்களுக்கு வந்து 720லேருந்து 730 740 750 ஸோ எல்லா சைஸுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. 15 வாட்லேருந்து 45 வாட் வரைக்குமே வந்து ஸ்டாக் வந்து இருக்குது. 4100 மோட்டர் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருந்துச்சு, இப்போ வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. அது வரத்துக்கு வந்து ஒரு 3 to 4 மந்த்துக்கு மேலே ஆயிரும். ஸோ நல்ல மோட்ரு கொஞ்சம் டிமாண்ட் ஆகிடுச்சு, அது வந்து ஸ்டாக் போட்டிருக்கோம், வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நேனோ பிளான்டட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நேனோ பிளான்டட் டேங்க் லைட் சரிங்களா. இது வந்து நேனோ பிளான்டட் டேங்க் லைட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா நியோ இலியாஸ்ன்னு சொல்லிட்டு கம்பெனி. இது வந்து 8 வாட்டு 10,000 கெல்வின் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 3 பீஸ் மட்டும் தான் இருக்குது ஸ்டாக் நம்மக்கிட்ட. மீதி வந்து பேக்கில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நேனோ லைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸ் தான் வரும் சரிங்களா, இது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 feet லைட்டு 3 feet லைட்டு. இது வந்து சாதா லைட்டு சரிங்களா. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டிப்பில் இருக்கக்கூடிய லைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாய்ஸ், ஐடின் டாய்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோஸ்ட் ஃபிஷ் வச்சுருக்கீங்க, அல்லது வந்து ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷை தான் வச்சுருக்கீங்க, இல்லை ஹைடிங் மாதிரி ஃபிஷ் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு தேவைப்படுது. சிக்லெட் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் ஆகிக்கும் போயிட்டு, அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து கிளே தான் சரிங்களா, நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து கேவ் செட்டப் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிலிக்கான் ஓஸ், டிரான்ஸ்பரண்ட் ஓஸ் இருக்குது, கலர் ஓஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 feet வந்து 3.5 feet வந்து நார்மல் லைட்டு, சிங்கிள் ஸ்ட்ரிப்பில் வரக்கூடிய லைட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் லைட்டு, டபுள் ஸ்ட்ரிப்பில் வரக்கூடிய இம்போர்ட்டட் லைட்டு. இது வந்து 1.5 feet இருந்து 7 feet வரைக்குமே நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 7 feet லைட்டு, இதுவுமே ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த லைட்டு வந்து நம்ம வந்து ஷிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிவிசி பேக்கிங் சொல்லுவோம் சரிங்களா. பிவிசி பேக்கிங் மட்டும் நீங்கள் வந்து காஸ்ட் பே பண்ணால் போதும், ஷிப்பிங் வந்து பே பண்ண தேவை சரிங்களா. இதுக்கு வந்து பிவிசி போட்டு தான் வந்து சேஃபாக வந்து அனுப்ப முடியும். நீங்கள் பிவிசி மட்டும் பே பண்ணால் போதும், ஷிப்பிங் மட்டும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம் இந்த லைட் ஐட்டம் மட்டும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1.5 feet வந்து இம்போர்ட்டட் டேங்க், இதுவுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம் சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவுமே நீங்கள் தேவைப்படக்கூடிய பர்சன் வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 1.5 அடிக்கு 1 அடி இருக்கும் சரிங்களா ஹைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர், XIJல பார்த்தீங்கன்னா 180 280 380. ஸோ 3 சைஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஹைடிங் டாய்ஸ் வந்து ஃப்ளாரசன் டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குரூட் டாய்ஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ 2 பீஸ் மட்டும் தான் ஸ்டாக் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப்ஸ். ஸோ ஏர் பம்பில் வந்து கஸ்டமரோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து நாய்ஸ் வேணுமா, நாய்ஸஸ் வேணுமா, இல்லை வந்து கம்மி ப்ரைஸில் வேணுமா சொல்லிட்டு இதில் வந்து எல்லாமே இருக்குது. இது வந்து ஓஷன் ஃப்ரீ, இது வந்து ஆர்எஸில் இருக்குது. இது வந்து வெபோ பிராண்டு. இது வந்து சோபோவில் வந்து ஏசிடிசி ஏர் பம்பு. இது வந்து சோபோவில் வந்து ஏசிடிசி ஏர் பம்ப்லேருந்து டிஜிட்டல் ஏசிடிசி ஏர் பம்ப். இது டிஜிட்டலைஸ்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் வந்துடும். இல்லை பேக்கில் வந்து சோபோ இருக்குது. இது நார்மலாக வந்து சைலண்ட் மாடலு. பேக்கில் வந்து ரெகுலேட்டர் வரும், இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராக்ஸ் வந்து இந்த பிளான்டட் டேங்க்லாம் ராக்ஸ்லாம் ஒட்டுவீங்க பார்த்தீங்களா, ராக்ஸு ட்ரிப் ஃப்ரூட்லாம் சேர்த்து ஒட்டுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வரக்கூடிய க்ளோஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குது. அடுத்து வந்து ஏசிடிசியில் பார்த்தீங்கன்னா சன்சனில் இருக்குது நார்மல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து 4-way ஏர் பம்ப்பு. இது வந்து 948 மாடலு. இது வந்து அட்ஜஸ்டபிள் மாடல், சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பம்ப்பு 6. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பம்ப்பு SP860A மாடலு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சைலண்ட் ஏர் பம்ப் தான். உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து அதிகம் வரவே வராது. சன்சன் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 10 inch ஃபிஷ் நெட்டு. அடுத்து வந்து 6 inch 4 inch 3 inch ஃபிஷ் நெட் பொறுத்த வரைக்குமே எல்லாமே இருக்குது. ஸோ வந்து குட்டி லோக்கல் ஃபிஷ் நெட் வேணாலும் சரி, இதுவுமே இருக்குது குட்டி ஃபிஷ் நெட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏர் ஸ்டோன், நம்ம ஏர் ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து ஏர் ஸ்டிக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து 1.5 feet வந்து இருக்குது. அடுத்து வந்து குட்டியும் இருக்குது, சின்னது இருக்குது. இது வந்து சின்னதாக ஒரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பவுல் மாதிரி பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்னர் ஃபில்டர். ஸோ 2 கார்னர் ஃபில்டர், ஒன்று வந்து சன்சன் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோபோவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி குட்டி பசங்களுக்கு வந்து டாய்ஸ், இது ஃப்ளோரான் டாய்ஸு,
இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் டாய்ஸு சின்ன சின்ன ஐட்டம் வந்து தேவைப்படக்கூடிய பர்சன் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து சைஃபன் பம்பு, வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சைஃபன் பம்பு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மீடியா பவுச் பேக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 1/2 kg இந்த இன்டர்னல் சம்பெல்லாம் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பவுச் தேவைப்படும். அவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒயிட் பவுச் இருக்குது, பிளாக் பவுச் இருக்குது. இல்லை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரஃப் பவுச் இருக்குது. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கும் உங்களுக்கு இதில். அடுத்து வந்து உங்களுக்கு கிளாஸ் தெர்மாமீட்டர். ஸோ கம்மி காஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான். இது வந்து இம்பலர். இது வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிமியா இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து சிலிக்கான் கன்னு, நல்லா குவாலிட்டியாக கூட சிலிக்கான் கன்னு. அப்புறம் வந்து ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் வந்து ஹீட்டர்ஸு 300 வாட்ஸ் ஹீட்ரு, 200 வாட்ஸ் ஹீட்ரு, 150, 100, 50 எல்லா வாட்ஸுமே ஹீட்டர் இருக்குது. சன்சனில் வந்து யூவி லைட் இருக்குது, 14 வாட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து சின்ன பீட்டா டேங்க் ஒன்று, குட்டி பீட்டா டேங்க் வருது பார்த்தீங்களா, அது வந்து மினி ஸ்கொயர். இது வந்து இதை விட இது வந்து பெருசு. இது வந்து ஒரு சைஸ் கம்மி, இது ஒரு சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கப் சம்போட வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு இம்போர்ட்டட் டேங்க் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இம்புல்ட்டாக லைட் வந்துடும். ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கப் சம்போர்ட் இருக்குது, சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து டேங்க் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து ஹேங் ஆன் பவுல்ஸ். ஹேங் ஆன் பவுல்ஸில் வந்து 8 இன்ச் இருக்குது, 15 இன்ச் வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ அடுத்து வந்து மெடிசன். ஸோ மெடிசனில் பார்த்தீங்கன்னா அக்வாரியா கிளியர் அது, அப்புறம் மைக்ரோலைஃப் S2 மெடிசன், ஸ்ட்ரெஸ்ஸில் மெடிசன், அந்த பீட்டாவுக்கு வந்து ப்ரீடிங் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய பீட்டா ப்ரீடிங் கேன்சல் இந்த மெடிசன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஓஷன் ஃப்ரீ மெடிசன் இருக்குது. அடுத்து வந்து பிளான்ட் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் கிட்டுமே வந்து இருக்குது. அடுத்து வந்து மைக்ரோலைஃப் S2 மெடிசனில் சின்னது 50 ml பேக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் க்யூரில் வந்து 60 ml பேக்டீரியல் மெடிசன், பேராசிட்டல் மெடிசன். இது வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணக்கூடிய கிளாஸ் கிளீனர். அடுத்து வந்து இன்டர்னில் வந்து இன்டர்ன் கோல்டு. அப்புறம் வந்து ஸ்லோ சிங்கிங் ஃபுட்டில் வந்து இதுக்கு வருது பார்த்தீங்களா, நம்ம டிஸ்கஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம வந்து டெட்ராபைட்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து அதோட சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாரு, சூப்பராக இருக்குன்னு. அப்புறம் வந்து இதில் டெட்ராஸ்க்கு, கோல்டுஸ்க்கு, சின்ன சின்ன மவுத் இருக்கக்கூடிய ஃபிஷஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபுட்டு. அப்புறம் வந்து இன்டர்னில் வந்து சிக்லெட்டுக்கு செப்பரேட்டாக பிக் பெலட், பெரிய பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இந்த சிக்லெட்லேயே பெரிய வெரைட்டிஸ் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டோஸா இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக ஃபீட் எடுத்துக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கூட சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து கோல்டுலேயே வந்து ஸ்மால் பெலட், ஸ்மால் கண்டெய்னர். சரிங்களா, சிக்லெட்லேயே ஸ்மால் கண்டெய்னரு. அப்புறம் இந்த இப்போ காமிச்சோம் இல்லையா டிஸ்கஸில், அதில் வந்து சின்ன சைஸு. அப்புறம் பீட்டாக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து இந்தியன் ஃபுட்லேயே தனியாக இருக்குது. அப்புறம் வந்து கப்பிக்கு பார்த்தீங்கன்னா கப்பிக்கு இருக்குது. அடுத்து வந்து ராயல் பீட்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரைன் ஷிம்ப்பு. புதுசாக பிறந்த மீன் குஞ்சுங்க இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேட்ச் பண்ணி போடணும் அப்படி அவசியமே இல்லை, இது வந்து டேரெக்டாக நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷஸோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து ஃப்ளோரானுக்கு வந்து போட்டுட்ருக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை ஃப்ளோரானுக்குலாம் வந்து லைவ் தான் கொடுத்தா தான் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நம்ம வந்து லைவ் எதுவும் ஃப்ரிட்ஜ் நம்மகிட்ட இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் கொடுத்துட்ருக்குறோம். சூப்பராக க்ரோத் இருக்குது. ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுது. ஸோ அடுத்து வந்து வாஃபுட்டு சிங்கிங் பெலட்டில் வந்து ஆல்கே பெலட்ஸ் இதெல்லாம். சரிங்களா, இதுவும் சூப்பராக இருக்கும். இது வந்து சிக்லெட் ஃபிஷ்ஷுக்கு வந்து செப்பரேட்டாக வருது. இது அடுத்து வந்து ஷிம்ப்பு, அரோனா, ஆஸ்கரு, ஃப்ளோரான் இந்த மாதிரி பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து ட்ரைடு ஷிம்ப் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு லைவ் போகிறத விட. ஸோ இதுவுமே இருக்குது. ஆஸ்கரில் வந்து ட்ரூ கலர் ஆஸ்கர் வந்து ஃபுட் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஃபுட்டில் ஆப்டிமமில் வந்து ஆப்டிமம் வந்து மைக்ரோ பெலட்டு, ஆப்டிமம் 3ன்னு ஒன்று, அப்புறம் ஆப்டிமம் வந்து இந்த கோல்டு. ஸோ இது வந்து ஆப்டிமம் ஃபுட்டு. அடுத்து வந்து ஆப்டிமம் வந்து குயிக் ரெட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துருக்கு. அப்புறம் ஃப்ளோரானுக்கு வந்து போடக்கூடிய ஒகிகோ பிளாட்டினம். ஸோ இது வந்து 2 பீஸ் மட்டும் தான் இருக்குது ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டவுசில் சிலிக்கான், நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய டவுசில் சிலிக்கான் வந்து ஸ்டாக் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு மேக்னெட் கிளீனர் 6 mm to 16 mm வரைக்குமே வந்து நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. சரிங்களா, நல்லா RS பிராண்டில் வந்து இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் கிளீனர். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய டேங்குக்கு வரக்கூடியது வந்து 5 mm இருந்து 16 mm வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் வந்து இருக்குது. அடுத்து வந்து சின்ன சின்ன அக்சசரிஸ், பால் ஏர் ஸ்டோனு, நார்மல் ஏர் ஸ்டோனு, அதில் பால்லேயே வந்து பெரிய பால், அப்புறம் வந்து சிலிண்ட்ரிக்கல் பெருசு, சிலிண்ட்ரிக்கல் ஏர் ஸ்டோன் சொல்லுவாங்க இதை. அப்புறம் வந்து இம்போர்ட்டட் ஏர் ஸ்டோனு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர். ஸோ
ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் NRB வந்துடும் சரிங்களா. இம்போர்ட்டட் வாங்கினா உங்களுக்கு வந்து இதிலே வந்துடும். ஸோ இதில் வந்து ஸ்டாக் வந்து இவ்வளோ தான். அடுத்து வந்து பிளான்ட் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா சன்சனில் வரக்கூடிய XPL 500 சொல்லுவாங்க. இது வந்து 2.5 ஃபீட்லேருந்து 3 ஃபீட்டுக்கு வரக்கூடிய பிளான்ட் டேங்க் இருக்கு இல்லையா, இது அதுக்கு வந்து சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபில்டர்ஸ் தான் சரிங்களா. இது வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காரு, சூப்பராக இருக்குது பிரதர், இது வந்து பிளான்ட் டேங்க்கு வந்து சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுது, வாட்டருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளியரன்ஸ் ஆகுது. பயோமீடியஸ் மட்டும் நானோ செராமிக் பால் வந்து 1 kg வந்து லோட் பண்ணிக்குவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து கனெக்டர்ஸ். ஸோ கனெக்டர்ஸ் வந்து T கனெக்டர், ப்ளஸ் கனெக்டர், L கனெக்டர்ஸே, மைனஸ் கனெக்டர்ஸ் பார்த்தீங்க. ஸோ எல்லா கனெக்டர்ஸுமே நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த 2 days ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.